மங்களம் உண்டாகும். உட்காருங்க சுவாமி. சம்போ மகாதேவ். சத்தியமூர்த்தி சுவாமி, உன்னுடைய வியாபாரம் நல்ல முறையா நடக்குதுன்னு ஞான திருஷ்டியில சொல்லுதுப்பா. நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது நான் செஞ்ச பாக்கியம். குழந்தைங்களா, சாமி காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணீங்க. மங்களம் உண்டாகும், மங்களம் உண்டாகும். ஜாதகம் இது என் மூத்த மகளுடைய ஜாதகம். இப்படி ஒரு ஜாதகத்தை தானே நான் தேடிட்டு இருக்கேன். ஏன் சாமி? அற்புதமான ஜாதகம், ராஜகலை, நல்ல நட்சத்திரம், உடம்புல எந்த மாசு மருவும் இருக்காதே. ஆமா சாமி, பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப கூட எங்கேயாவது மச்சம் இருக்குதான்னு பார்த்தாங்க. எங்கேயுமே மச்சம் இல்லை. சாட்சாத் தேவனுடைய அம்சம். சுவாமிக்கு ஜோசியம் கூட தெரியுமா? குழந்தாய், யார் நீ? அது உங்க ஞானதிருஷ்டி சொல்லிருக்குமே. என்னுடைய தம்பி பேர் ராஜா. மங்களம் உண்டாகட்டும். சத்தியமூர்த்தி சுவாமி, முந்தி மாதிரி இந்த கட்ட பஸ் ட்ரெயின்ல போக முடியல. நேத்து முந்தா நாள் முளைச்ச சாமி எல்லாம் ஃபாரின் காரு பிளைன் வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு கிடைச்ச பக்தர்கள் அப்படி. என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க? அடுத்த மாசமே ஒரு புது பென்ஸ் கார் உங்க ஆசிரம வாசல்ல வந்து நிற்கும். அது உன்னால் நடக்கும் என்று ஞான திருஷ்டியில் சொன்னது. என்னை போன்ற சாமியார்கள் மீது அன்பு வைத்திருக்கும் உனக்கு இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் சொல்லு, நான் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாம் தெரியும். சுவாமியாருக்கு அரசாங்கத்துல கூட செலவாக்கியிருக்க. இது என்ன கேள்வி? இன்று இருக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் அதிகாரியாக காரணமே நான் தானே. உனக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா? சுவாமி, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? சொல்லேன். உண்மையான சுவாமியார்கள் முற்றிலும் திறந்தவர்களா, சன்மார்க்க பிரச்சாரம் செய்யறவங்களா, நீதியை போதிக்கிறவங்களா இருப்பாங்கன்னு நான் படிச்சிருக்கேன். அது அந்த காலம். அதனால என்ன புண்ணியம்? நான் இமயமலையின் அடிவாரத்தில் 20 வருடங்கள் தவம் இருந்து ஆண்டவனின் அருளை முழுசாக பெற்றவன். அந்த சக்தியை என்னை நம்புறவங்க நல்லா இருக்கிறதுக்காக பயன்படுத்துறேன். அப்போ அந்த சக்தியை உபயோகப்படுத்தி நீங்க ஒரு பென்ஸ் கார் வாங்கிக்கலாமே. ராஜா, உனக்கு ஏற்கனவே நான் சொல்லல. சத்தியமூர்த்தி சுவாமி, உன்னுடைய சொத்துக்களுக்கு ஏதோ ஆபத்து வர்றதாக என்னுடைய ஞான திருஷ்டியில சொல்லு. என்ன சுவாமி சொல்றீங்க? பயப்படாத, நாட்டுல திருட்டு பயம் அதிகமாயிருச்சு. கவலைப்படாத, உன்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை என்ன சேர்ந்தது. நீ என்ன பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிற? என்னோட வாருங்கள், எல்லாத்தையும் விவரமா காட்டுங்க. எங்கே? பாருங்கள் சுவாமி. எல்லாரும் இரும்பு பொட்டியை திறக்கிறதுக்கு சூட்சம நம்பரை அதிலேயே வச்சிருப்பாங்க. நான் தனித்தனி அறையில வச்சிருக்கேன். சுவாமி, இதை பாத்தீங்களா? நான் ஜப்பானுக்கு போயிருந்தப்போ இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் போட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இங்க இருக்கிற பட்டனை 6 தடவை அமைக்கி விட்டுட்டோம்னா இங்க நம்பர் வரும். இதே நம்பர் அந்த பொட்டியில செட்டப் பண்ணா கதவை திறந்தோம்னா திறந்துக்கும். நம்ம இப்போ எதிர் ரூம் போவோம் சுவாமி. போவோம். வாங்க சுவாமி. இதுதான் என்னுடைய இரும்பு பெட்டகங்கள். இரும்பு பொட்டியா? ஆமா சுவாமி, 2 கோடி மதிப்புள்ள வைரங்களும் நகைகளும் இதுல இருக்கு. இந்தியாவிலேயே வைர வியாபாரத்துல எனக்கு 2வது இடம். சீக்கிரமே முதல் இடத்துக்கு வந்துடுவேன். ரொம்ப நன்றி சுவாமி. யாரா பாப்போம். எவ்வளவு வைரங்கள், எவ்வளவு நகைகள். இதை பாதுகாக்க இப்படி ஒரு ஏற்பாடு தேவைதான். என்ன பாதுகாப்பு இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லை சுவாமி. ஏன்? இந்த காலத்து திருடனுங்க நம்மளை விட புத்திசாலியா இருக்கிறாங்க. எங்க திருடு போயிடுமோன்னு பயமா இருக்கு. மகனே, நீ என்கிட்ட காமிச்சிட்டே இல்ல, இனிமே திருடு போவேனா? விட்டுருவேனா? மந்திர தகடு இதை நான் இங்க வைக்கிறேன். இனிமே யாராவது இந்த கதவை திறந்தா உடனே கைகால் இழுத்துக்கும். பூட்டிடு பூட்டிடு. நம்ம
உடைக்குது, எல்லாத்தையும் திரிக்குது. வாங்க. ஒண்ணு இல்லைன்னா நீங்க ஒருத்தர் காலை கழுவி தீர்த்தம் சாப்பிட்டீங்க சுவாமிஜி, அவரு 2 சீட்டர்களை நம்ம வீட்டு ஐரம் சீட்டை என்ன இருக்கு பார்த்துட்டு நினைச்சிருந்தாங்க. அபச்சாரம் சாமியார்களை பத்தி நீ அந்த மாதிரி தப்பா பேசாதப்பா. இங்க வந்த திருடனுங்க வேற யாராவது இருக்கும். சரி, அவங்களுக்கு எப்படி நம்ம வீட்டு ஐரம் சீட் திறக்கிற ரகசியம் தெரியும்? அன்னைக்கு அந்த சாமியார் தவிர உள்ள வச்சாங்க சொன்னப்பவே எனக்கு சந்தேகம். கண்ணம் கிட்ட சொல்லலாமா? மடையா, நம்ம வீட்டுக்கு திருடனுங்க வந்தது தூங்கிட்டு இருந்த உனக்கு எப்படி தெரிஞ்சது? நான் தூங்கிட்டு இருந்தேன், ஏதோ சொத்தம் கேட்டது. முடிச்சு போய் பார்த்தா ஐஎஸ்ஏவை திறந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் மகானுடைய மகிமை. தகுடு மட்டும் அங்க இல்லைன்னா நீ நல்லா தூங்கி இருப்ப. வந்தவனுங்க வைரம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருப்பானுங்க. சரிதாங்க. உங்களுக்கு ஏன் முழிப்பு வரல? எனக்கு முழிப்பு வந்து என்ன பிரயோஜனம்? வந்தவங்க 2 தட்டு தட்டி என்ன கீழே போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருப்பானுங்க. மகான் தான் உன்னை முழிக்க வச்சார். உங்களை இந்த ஜன்மத்தில் திருத்த முடியாது. சரி, உங்க மகான் தான் என்ன முழிக்க வச்சாரு. இப்ப நான் தூங்க போறேன். குட் நைட். குட் நைட். முருகா, என் தம்பிக்கு நல்ல புத்திய கூடப்பா. போறாங்க. என்னப்பா திடீர்னு பொண்ணு பார்க்க வர போறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேலை வந்துருச்சுன்னு அர்த்தம்.
மாப்பிள ராஜா மாதிரி இருப்பானா. அவங்க அண்ணன் சத்தியமூர்த்தி சொன்னான். பேரும் ராஜா. ராஜா ஆமாம்மா, பெரிய குடும்பம். இந்த சம்பந்தம் உனக்கு முடிஞ்சா ரொம்ப நல்லது. சரிம்மா, சரிப்பா, உங்க இஷ்டம். வரட்டும். போகலாம் போக. திடீர்னு பொண்ணு பார்க்கணும் எப்படி? சாமியார் அன்னைக்கே தேதியை குறிச்சு கொடுத்துட்டாரா? ஆமா. உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். இந்த திருடனுங்க வந்து போன கலாட்டால மறந்துட்டேன். சிவராம் போன் பண்ணாரு, அதுக்கப்புறம் ஞாபகத்துக்கு வந்தது. சிவராமனா? ஆமா, வியாபாரத்துல எனக்கு நல்ல பழக்கம். அவருக்கு ஒரே மக, பார்க்க ரதி மாதிரியா இருப்பா. பேரு ஹேமாவதி. மரியாதையா பேசு, அவ என் காதலி. டாடி, நான் கண்டிப்பா ரெடி. வாச்சிட்டுப்பா, பொண்ணு பார்க்க போலாம். அவன் தான் பொண்ணு பார்க்க வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறானம்மா. இவனுக்கு என்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுக்க முடியும்? 3 மாசம் வேண்டாம், 3 நாளாவது வேண்டாம். எவ்வளவு சிக்கல் தெரியுமா? என்னடா சிக்கலு? நேரா வா, பொண்ணை பாரு, பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்க, இல்லன்னா வந்துடு. ஆமா, நமக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? எங்கடா போற? நான் ட்ரெஸ் கீஸ் மாத்த கூடாதா? இப்படியே வந்துடலாமா? நீங்க மட்டும் 3 பீஸ் சூட்டு வா. சீக்கிரம் சித்தப்பா. வரேம்மா. நல்ல உங்களை ஆண்டவர் எப்படி சோதிக்கிறான். ஆமா, இவர் பெரிய பக்தர் ராமதாஸ். இவர் ஆண்டவன் சுவாஜி. நம்ம ஹேமா இல்ல, ஹேமாலினி. நம்ம ஹேமுடா. ஹேமாவதி. கல்யாணத்துக்கு இப்ப பொண்ணு பார்க்க போறோம். உனக்கு பொண்ணு பிடிக்கலையா? பொண்ணு பிடிச்சிருக்கா? இப்ப அது இல்ல ப்ராப்ளம், அப்பா ப்ராப்ளம். என்ன? இப்பதான் போய் நம்ம காட பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப போறாங்க, சும்மா ஒரு வரா கால்ல இருக்கிறத கைட்டிக்கு வரு. எப்போ உனக்கு அந்த பொண்ணு மேல வந்துருச்சோ இந்த மாதிரி விளையாடி இருக்க கூடாது. முதல்ல ஆசை இல்லையாடா, பழகத்தான் ஆசை வந்தது. அதனாலதான் இந்த பொண்ணுங்களோட நெருங்கி பழகவே கூடாது. அப்படி சும்மா அப்படி இருந்துடும். கிட்ட போற மாட்டிக்குவோம். இப்ப தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். சரி, எப்ப பொண்ணு பார்க்க போறோம்? அண்ணா இப்போ புறப்படும் மொத்த கால நிக்கிறானா? சரி, முதல்ல நான் போறேன். அவர் அப்படியே வசியம் பண்ணி என் பக்கம் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கழிச்சு நீங்க வாங்க. எல்லாம் ஓகே. மானோ மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் விட்டடா. நம்ம கை விடாத. ராஜா, எல்லாம் அங்க வந்து பாரு. வணக்கம் சார். வாங்க. நீங்க யாரு? சார், நான் ராஜாவோட ஃப்ரெண்டு. ராஜா எங்க பொண்ணு பார்க்க வரதான் சொல்லியிருந்தான். வந்துட்டானா சார்? இப்ப வந்துகிட்டே இருக்காங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. உங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன் சார், நீங்க ராஜாவை நேர்ல பாத்துருக்கீங்களா? அவங்க அண்ணனை தான் எனக்கு தெரியும். அப்படியா? ராஜாவை மாப்பிள்ளைய அடையிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா? ராஜா தங்கமான பையன், புத்திசாலி, கம்பீரமானவன். அப்படியா? ராஜா ஒரு பிரில்லியன்ட் பாய், உங்க அண்ணன் ஒரு தத்தி. அப்படியா? எங்க இப்ப சொல்லுங்க, ராஜா எப்படிப்பட்டவன்? பிரில்லியன்ட் பாய். அவங்க அண்ணன் தத்தி. ராஜா பிரில்லியன்ட் பாய். அவங்க அண்ணன் தத்தி. ராஜா பிரில்லியன்ட் பாய். அண்ணா போலாம். வாங்க வாங்க, வணக்கம். ராஜா பிரில்லியன்ட் பாய். சிவராமா, என் தம்பி முன்னாலே உனக்கு தெரியுமா? தெரியுமே. ராஜா பிரில்லியன்ட் பாய், அண்ணன் தத்தி. நான் தத்தியா? ஒண்ணு வேணாம், மண்ணு வேணாம், இந்த வீட்டை விட்டு போலவா? என்ன நான் இதுக்குள்ள கோச்சிட்டேன். எப்படி உங்க ஃப்ரெண்ட் தான் ஏதோ ஜாலியா கூப்பிட்டாங்க அப்படின்றடி. ஆமா, சரி, ஓகே ஓகே. ராஜா, கூப்பி பழம். ஆமா. ராஜா பிரில்லியன்ட் பாய், அண்ணன் தத்தி. தம்பி, எப்படி என்னுடைய செலக்ஷன்? பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. கேக்குற, நீ ஏன் சோஃபா எல்லாம் கிழிக்கிற? ஏம்மா, புள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன சிவராமா, பொண்ணுக்கு புள்ளைய பிடிச்சாச்சு, புள்ளைக்கு பொண்ணையும் பிடிச்சாச்சு. என்ன சொல்ற? குடிச்சா இழுத்துக்கிட்டு ஓட சொல்லு. ராஜா பிரில்லியன்ட் பாய், அண்ணன் தத்தி. ஏய், முதல்ல தத்தின, ரெண்டாவது தத்தின, ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ல சொல்றேன்னு விட்டுட்டேன். அடிக்கடி தத்தின்றியே. சிவராமா, நான் ஒரு மாதிரி ஜாக்கிரதை.
என்னண்ணா பொண்ணு பார்க்கணும் இப்ப விளையாட பண்றீங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா அப்படித்தான். ஆமா சார், இப்ப நான் கூட அவனை போல இடியேட் மடையெல்லாம் சொல்றேன். அப்கோர்ஸ் தத்திங்கிறது கொஞ்சம் கேவலமான வார்த்தை, இருந்தாலும் நீங்க பொறுத்துக்கலாம். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ல பொறுத்துக்கலான்ற இதோட விட்டுலாம். என்னடா கண்ணாங்க? குழந்தையா? ஏமா முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலாம்? பெரியவங்க பார்த்து முடிவு செஞ்சா சரிதான். நான் இப்போ வச்சுக்கிறேன். உடனே வச்சுக்கலாம். உட்டதானே வச்சுக்கலாம். உடு. ஏப்பா ராஜா கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ராஜா பிரில்லியன்ட் பாய் சார். அவங்க அண்ணன் தத்தி ஏண்டா எடுத்தா கொடுக்குற? நல்ல விஷயமாச்சே மறந்துடக்கூடாதுன்னு ஒரு சின்ன தம்பி இவனை நான் சொல்லி வைக்கிறேன். கோச்சிக்காதீங்க, அவருக்கு எந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. பரவாயில்ல மாமி, எனக்காக எங்க அண்ணன் என்ன வேணாலும் பொறுத்துக்குவாங்க. இந்த மாதிரி மாமன் அடையதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணா போலாமா? புறப்படலாம்டா. போலாமா? போலாமா? மாமி ஏமா ரொம்ப வீக்கா இருக்கா? கொஞ்சம் பீரு பாலு பாதாம் கொடுங்க. ஆமா. தாம்பூலம் பரம்பரையா மாத்திருக்கிறா. ஒரு நியூ வே ஆப்பிள் மாத்துவோம். இது எப்படி? இது ஆப்பிள் தான். இதை வச்சுக்கோ, இதை வச்சுக்கோ. மாத்தியாச்சு. சார், ராஜா கும்பிடுறான். எப்படி ராஜா பிரில்லியன்ட் பாய்? அவங்க அண்ணன் பக்கத்துல இருக்காரு. தத்தி தெளிவா யார சொல்ற? ராஜா பிரில்லியன்ட் பாய், அவங்க அண்ணன் ஒரு தத்தி. ராஜா பிரில்லியன்ட் பாய், அவங்க அண்ணன் ஒரு தத்தி. அப்பா ராஜா ஒரு பிரில்லியன்ட் பாய், என்னங்க? அண்ணன் ஒரு தத்தி. அப்பா ஐயோ, ஏன் அலறீங்க? ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்களும் பேய் அறிஞ்ச மாதிரி முடிக்கிறீங்க. என்ன நடந்துச்சு? மாப்பிள வந்த இல்லையா? என்னங்க அது, எல்லாம் வந்து பேசி முடிச்சு போயாச்சு. அப்பாவுக்கு என்னமோ ஆயிப்போச்சு, போய் டாக்டர் ஃபோன் பண்ணு போ. சரிம்மா. இருக்க என்ன மயக்கிட்டானுங்களே? ஆமா, நீங்க பெரிய ரதி, உங்களை மயக்கிட்டாங்க. ஏன் காலையிலே ஏதாவது போட்டீங்களா? சும்மா இரு. நான் நல்லா தான் இருக்கேன். என்னமோ சூழ்ச்சி நடந்திருக்கு. இந்த வரேன். மாப்பிள பாத்தீங்கடா, பாத்தீங்கடா, பாத்தீங்க. நீ இப்ப மாமனார மயக்கின மாதிரி முக்கியமான சமயத்துல பொண்ணு மயக்கி வச்சிட போற. நீ என் கஷ்டம் எனக்கு இருக்கு. இவன் என்னமோ தப்பா பண்ணிட்டான். அவங்க அதுக்கும் சரி சரி சொல்லிட்டாங்க. இப்ப உங்க சுயநிலை வந்த பிறகு என்னடா ஆகுது? என்ன ஆகும்? கோபம் வரும். தன்னை ஏமாத்திட்டாங்களேன்னு ஆத்திரம் வரும். வந்தா என்னடா ராஜா, பாரு வீணை சாட்சி வச்ச மாதிரி. இப்போ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஒத்துக்கிட்ட அப்புறம் வெத்தனை பாக்கலாம் மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் மனசு மாத்திக்கவா முடியும்? அட ஒருவேளை மாறிட்டாருன்னு வச்சுக்கோ, என் பொண்ணு உனக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி பொண்ணு உலகத்துல கிடைப்பாடா? கிடைக்காது. அவரே பெத்து கொடுத்தாதான் கிடைக்கும். பெத்து கொடுக்க வந்துட்டேன். ராஜா பேச வந்திருக்கேன். என்ன சாப்பிடுறீங்க மாமா? என்ன மாமான்னு சொல்லாத. அந்த வக்கீல் பத்மநாபனை போய் மாமான்னு சொல்லு. அவன் பொண்ணை காதலிச்சுட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணணும் வந்து இது நியாயமா? நான் நினைவிழந்த நேரத்துல சரின்னு சொல்லிவிட்டேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னா உங்க பொண்ணு எனக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. உங்க பேச்சு கேட்கல எவ்வளவு மோசம் போயிருப்பேன். என்னப்பா சொல்ற? அதான் மாமா, நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு லெட்டரோட வந்திருந்தேன் மாமா. அப்ப நான் சொன்னேன் பக்கத்து வீட்டு பொண்ணு. அப்போ நீங்க சொன்னீங்க பக்கத்து வீட்டு அந்த வக்கீல் பண்ணா அது பெரிய லோலாயாச்சே, ஊடாதே பின்னாலே சுத்துன்னு சொல்லி. அப்பவே நான் டக்குன்னு பிடிச்சேன் மாமா. நான் ஜாகிரதையா வாட்ச் பண்ணேன். அந்த பொண்ணு சரியில்லை மாமா. நீங்க சொன்ன 100க்கு 100 ரைட். எப்படி சொன்ன புரிஞ்சுக்கிட்டிய? நான் பெரியவங்களை சொல்ல எப்பவும் தட்டவே மாட்டேன் மாமா. ரீல் இவன் வீல்னு கத்துறா. இல்ல மாமா, ரீல சொல்றேன். ரீல தான் சுத்துறது மாமா. இப்ப சுத்துனானே. ஆமா, ஊரை சுத்திக்கிட்டே இருப்பானா? ஆமா மாமா. மாமா, சாக்கடையில விழுந்த இந்த காப்பாத்தின தெய்வம் நீங்க. சாக்கடை என்னப்பா, கடல்ல விழுந்தவனே நான் காப்பாத்தி இருக்கேன். இதுக்காக போய் என்ன தெய்வம் கீவன்னு சொல்லாது. எனக்கு கூச்சமா இருக்கு. என் கண்ணை திறந்த நீங்க ஒரு பெரிய மகான் மாமா. மகானா? என்ன சாமியார் ஆக்காதப்பா. உங்க அண்ணன் என் காலையும் கழுவி குடிச்சிட போறான். தப்பே இல்லை மாமா, அந்த தகுதி உங்களுக்கு இருக்கு. என்ன வீட்டுக்குள்ளே ஐஸ் வைக்கிறாம? இல்ல மாமா, ஐஸ் வேணுமா? அதெல்லாம் கண்டிக்காதீங்க, விட்டுடுங்க. நீ ரொம்ப நல்ல பையன். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு திருந்திட்டேன். என் பொண்ணை உனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அவசரப்படாதீங்க மாமா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இதுல என்ன யோசிக்க வேண்டி இருக்குது? இனிமே பொண்ணை செய்ய போறேன் உனக்கு தான். மாமா எந்திரிப்பா. நீதான் என் மாப்பிள. நீங்க தான் என் மாப்பிள. மாப்பிள இப்படி வாங்க. நீங்க எப்பவுமே பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பார்க்கப்படாது. பூனைய மடியில கட்டிக்கலையே மாமா. மடியில கட்டினா என்ன, பக்கத்துல வச்சா என்ன? பூனை கண்ண பாக்குறான் பாருங்க. இனிமே அவனோட சேராது. சரி மாமா, இனிமே சரி மாமா. மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளை. நீங்க தான் சொன்ன கேக்குறீங்க. அடக்கமான மாப்பிள்ளை. என்னங்க கோலியா?
வாழ்வு வாழணும். தங்கமும் வைரமும் போல 2 பேரும் இணைஞ்சு தீர்காயுசா இருங்கப்பா. அவ்வளவுதானா? வாழ்த்துறதுலயும் வியாபாரம். இந்த மாதிரி வெறுங்கையா வாழ்த்துவேன். என் தம்பிக்கு எப்படிப்பட்ட பிரசன்டேஷனை வாங்கி வச்சிருக்கிறேன்னு வெளியே வந்துப்பா. வெளியில வாங்கப்பா, என்ன காட்டுறாருன்னு பாப்போம். சிவராம், பஸ்ஸ பாத்தியா? அடேங்கப்பா, எவ்வளவு நீளம்! பிரசன்டேஷன் சொன்ன பஸ்ஸ கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறியே. உன் தம்பி பஸ் கம்பெனி நடத்த போறாரா? உனக்கு ஒரு ரசனையே கிடையாதுயா. ஏன்? அயல் நாட்டுல ஹனிமூனுக்கு கப்பலையே பிரசன்ட் பண்ணுவாங்க. நம்ம ஊர்ல குடிக்கவே தண்ணி இல்லையே, கப்பலை எங்க இருந்து தண்ணியில விடுறது? அதனாலதான் தம்பிக்கு இவ்வளவு பெரிய பஸ் வாங்கி கொடுத்தேன். Follow me. வர்றேன். பரூக், சுவிட்ச போடு. சத்யமூர்த்தி, உன் தம்பி பஸ் எல்லாம் ஓட்டுவாரா? சார், ஓடுற பஸ்ல குறுக்க நடுக்க நடா சார். பெரிய தொழிலாளி. திறக்குது பார், கதவு திறக்குது பார். என்ன இப்படி திறக்குது? ஆமா, எல்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். சோஃபா செட் சுவிட்ச் போட்டாக்கா பெட் ஆயிடும். டிரான்சிஸ்டர், இதான் பிரிட்ஜ், வாஷ் பேசின், இது வந்து இந்த சபர் பாத்துறாங்களா, அது மோட்டார் சைக்கிள், கேஸ் அடுப்பு, இதான் சிக்கன். சிக்கனா? அட சமையல் பண்ற இடையா. அட மூதேவி, வளர்ந்தா இங்கிலீஷ் தெரியாது, அதெல்லாம் ஏன் பேசுற? சரி விடு. கிச்சனையா? சரி விடுன்னு. தம்பி, நீ உன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு இந்த பஸ்ஸையும் எடுத்துக்கிட்டு நீ பார்க்க வேண்டிய ஊரெல்லாம் நிம்மதியா ஜாலியா 2 மாசத்துல பாத்துட்டு வா. நீங்க 2 மாசம் ஊரை சுத்தி விட்டு வாங்க, அதுக்குள்ள தொட்டில் செஞ்சு உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்றேன். அல்பம் தொட்டில் வாங்கி தராரா? தொட்டில் ஒரு வீடு வாங்கி கூடயா? அட யாரா அவன்? வீடு வாங்குறதுல வெட்டி வேலை. வீடு வாங்கினா வரி கட்டணும், வெள்ளை அடிக்கணும், காவல் கூர்க்கா போடணும். எவனால முடியும்? நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வரோம். அண்ணா, வரேன். வரேன்ப்பா. ஏம்மா, வா, வா.